பனையை போல என்ன செய்வானா செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பனையை ஏன் அங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, பனைமரம் தண்ணி இருந்தா ஒரு மாதிரியும் தண்ணி இல்லாட்டி ஒரு மாதிரியும் இருக்காது. அது உஷ்ணமான காலமானாலும் சரி, மழை உள்ள காலமானாலும் சரி, அந்த பனைமரம் ஒரு நாளும் பட்டு போகாது. அதுக்குண்டான காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் ஆசீர்வாதம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருப்பான். அல்லேலூயா. பனைமரம் பார்க்கிறதுக்கு ஒரு அழகான மரம் அல்ல. பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்குமா? நல்ல சகப்பா, நல்ல கவர்ச்சியா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? கண்ணும் கரேண்டு. அது மழை பெஞ்ச டயத்துல நீங்க அந்த பனைமரத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற கருப்புலயே அதிகமான கருப்பாயிரும். கவர்ச்சி இல்லாத ஒரு மரம், அப்படிதானே? கவர்ச்சி இல்லாத ஒரு மரம் ஆதவர். அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் பனையை போல செழிப்பான். இப்ப இந்த பனையை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பனை வறட்சி காலத்திலையும் அப்படியே தான் நிற்கும், மழை வந்த போதிலும் அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது. அதுக்கு எப்படி தண்ணி வருதுன்னா, காற்றின் மூலியமாய் அது என்ன செஞ்சிடும்? தண்ணியை இழுத்து கொள்ளும். காற்று மூலியமாய் தண்ணி இழுத்து அதை உயிர் வாழும். அப்படி அந்த 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 மரங்களை பார்த்தீங்கன்னா, காட்டு பகுதியில் தண்ணி இல்லாத இடத்துல தான் என்ன இருக்கும்? இந்த பனைமரங்கள் இருக்கும். உயிரோடு தான் இருக்கும், உயிரோடு தான் இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு முறை என்ன கொடுக்கும்? கட்டாயம் அதோடைய நல்ல கனிகளை கொடுக்கும். என்ன கனி அது கொடுக்கறது? நுங்கு சொல்லக்கூடிய கொடுக்கும். பதநீர், இந்த உஷ்ண காலத்தில் இந்த நம்ம பக்கம் தெலுங்கும் சொல்லுவோம். அது பொதுவாக வந்து பதனி. அந்த பதனி ரொம்ப உடம்புக்கு நல்லது, சூடு அப்படியே தணிக்கிறது. அந்த நுங்கும் அருமையான ஒரு ஒரு மருந்தாக இருக்கிறது. அப்புறம் என்ன கொடுக்கும்? பனம் கருப்பட்டி கொடுக்கும். அதெல்லாம் அதிலிருந்து வரக்கூடியதான். இன்னைக்கு அந்த விலையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா மரங்கள் கம்மி, அப்படித்தானே? ஆனா அந்த பனை ரொம்ப வருஷமா இருக்கும். தண்ணி வசதி இல்லாட்டாலும் எப்படி இருக்கும்? ரொம்ப வருஷமா இருக்கும். அப்ப நீதிமான் ஆசீர்வாதம் வந்தாலும் வராட்டாலும் எப்படி இருப்பான்? பனையை போல செழிப்புள்ளவங்களா இருப்பான். செழிப்பு உள்ளவங்களா, எப்பொழுதும் ஒரு செழிப்பு. அதை அவ்வளவு சீக்கிரம் அந்த மட்டை காயவே காயாது, அப்படிதானே? அவ்வளவு சீக்கிரத்துல காயவே எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் அந்த மட்டை அவ்வளவு சீக்கிரத்துல காயவே காயாது. ரொம்ப நாளானதான் ஒன்னொன்னா காஞ்சி கீழே விழுகுமே தவிர மற்றபடி அது ஒண்ணும் கிடையாது. இங்க நீதிமான் சொல்லக்கூடியவன் அந்த பனை மாதிரி சபையில இருப்பான். எப்படி? ஆசீர்வாதம் சொல்லக்கூடிய மழை வந்தாலும் சரி, வசனத்து நிமித்த சில பாடுகள் வந்தாலும் சரி, அவன் விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருப்பாமா? உறுதியுடன் இருப்பான். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? உறுதி உள்ளவங்களா இருக்கணும், இறுதி வரைக்கும் இருக்கணும். வேதம் சொல்லுது, முடிவு பறையாந்த வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மரம் பட்டு போன பிறகும் அதையுடைய அந்த மரத்தினுடைய அந்த சட்டம் சொல்லுவோம், விட்டம், சட்டம் சொல்லுவோம். இன்னைக்கு பழைய வீடுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இப்ப இருக்கும், வைரம் பாஞ்ச நிலைமை இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் சில பலவீனங்கள் வரலாம், சரீரத்தில் சுகவீனங்கள் வரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். சொல்லுவாங்களே, முருங்கை மரத்தை என்ன செய்யக்கூடாது? ஏறவே கூடாது. முருங்கை மரத்தை நம்பி யாராச்சும் ஏறுவானா? ஏறவே மாட்டான். ஆனா அது பார்க்கறதுக்கு தளதளன்னு இருக்கும். பனைமரம் என்பது எந்த சூழ்நிலையிலும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. ரெண்டாவது, உறுதியானது. விசுவாசம் அப்படி இருக்கணும். அடுத்த வரிமா, படருவான், லீபோன் உள்ள கேதுருவை போல வளருவான். இது ரொம்ப உயரமாய் வளருகிறது இந்த மரம். லீபோன் சொல்லக்கூடிய வனத்துல கேதுரு மரம் எப்படிப்பட்டதா இருக்குமா? ரொம்ப உயரமா இருக்கும். நம்ம வாக்கியமேட்டில் போய் பார்த்தீங்கன்னா
நிறைய மரங்கள் எப்படி இருக்கும், நிறைய ஹைட்டா இருக்கும். நீங்க கொடைக்கானல் போற வழியில, அதான் பெருமாள் மலைக்கு முன்னாடியே ஒரு தோப்புக்குள்ளதான் நம்ம போவோம். அந்த வண்டி அதில் தான் போவோம். அந்த மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை அடி இருக்கு, பயங்கர ஹைட்டா இருக்கும். அது வந்து ஷூட்டிங் இடம் தான் அதுவும். அதுல பாட்டு பாடுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படிலாம் முன்னாடிலாம் ஷூட்டிங் என்ன எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரங்கள் ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஆனா வண்ணம் சிறுசா இருக்கும், ஹைட் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இந்த நீதிமான் பனையை போல இருப்பான், செழிப்பான், லீபோனை போல, லீபோன் உள்ள கேதுரை போல வளருவான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும், வளரணும். அல்லேலூயா, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டா. எத்தனை காலம் சபையில விசுவாசத்துல இருக்கிறோம் என்றது முக்கியம் அல்ல, இருந்த நாட்களில் என்ன செய்தோம், என்னுடைய வளர்ச்சி என்ன என்று நம்ம பார்க்க வேண்டும். ஓங்கி வளரக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய குடும்பங்கள் என்ன செய்யணும், வளரணும். ஆமாம் இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய குடும்பங்கள் வளரணும், நம்ம பிள்ளைகள் வளரணும், நம்முடைய பொருளாதாரம் வளரணும், நம்ம சபை வளரணும். ஆமென். வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் மகிழ்ச்சி. இந்த சபையில இருக்கிற என் அன்பிற்குரிய விசுவாசிகள் எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும், வளர்ந்திருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் வளர்ந்திருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் வளரணும். அது எப்படி, ஏதோ குறிப்பிட்ட லெவல்ல வந்து நின்று விடக்கூடாது, அது கேதுரை போல வளர வேண்டும். ஆமென். தேவனா மகிமை உண்டாகட்டும். வளருவான். அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். மேல இருக்கிற 12ஆம் வசனம் 2 மரங்களை குறித்து பார்த்தோம். 13ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்தவர்கள், நாட்டப்பட்டவர்கள், நடப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, நட்டு வைத்திருக்கிறார். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஆசீர்வாதம் சபையினுடைய ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வளர்ச்சி எதற்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சபைக்கு, சபையுடைய ஊழியத்துக்கு, ஊழியக்காரர்களுக்கு அது உபயோகமா இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. இறைச்ச கிணறு என்னைக்கு இருந்தாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஊறிக்கொண்டே இருக்கும் என்பது ஒரு பெரியவங்க சொல்லுகிற ஒரு பழமொழி. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. நம்புறீங்களா? நம்புறவங்க கை வசத்தோர் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துல நட்டு வச்சிருக்கிறாரு. இந்த முன்னாடி அலங்கார பூவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பூவு பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரிஜினல் பூவை விட இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அழகா இருக்கும். கேமராவில் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இதனால எந்த பயனும் இல்லை. பயன் இருக்கா? இது ஏதா வாசனை வருதா, இது வளருதா? ஒண்ணுமே. இதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டதா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா பார்ப்பதற்கு ஒரிஜினல் ரோஜாவை விட இந்த ரோஜா எப்படி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என்ன தண்ணி ஊத்தினாலும், என்ன பாதுகாப்பு பண்ணினாலும், இன்னைக்கு இந்த தொட்டியில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பூ போலதான் வாழ்க்கை இருக்க தவிர பலன் கொடுக்கிறதா இல்ல, வாசனை என்பது இல்லை. நீங்கள் தேவனுடைய பார்வையில நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். அநேக போக்குவரத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல உங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நட்டி வச்சிருக்கிறார். பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி அல்ல, உயிருள்ள பூக்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பலம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பனையை போல இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, கேதுரு மரங்களை போல உயரணும். அந்த உயர்வு சபையிலே ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளாக கொண்டு வரணும். அல்லேலூயா. இப்ப கோயில்பட்டி ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு வாரம் அங்க நாங்க இருந்தோம், நானும் பாஸ்டமாவும் ஒரு வாரம் இருந்தோம். ஏறத்தாழ 7000 ரூபாய் எங்களுக்கு செலவு. எவ்வளவு செலவு? 7000 ரூபாய். எப்படி செலவு கேக்குறீங்களா? சாப்பிட்டே முடிச்சோம். ஒரு 3000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கணும், தேவையான பொருட்களை, சில பொருட்களை வாங்கணும். ஒரு ஐயா வந்து நல்ல ஒரு கட்டில் கொடுத்தாரு, இது நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. ஒரு தங்கச்சி பக்கத்தில் இருக்கவங்க ஏர் கூலர் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க, நீங்க இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடுங்க பாஸ்டர்னு. இன்னொருத்தர் அந்த வீட்டுக்காரரை வந்து ஒரு ஃபேன் கொடுத்தாரு. இதெல்லாம் இலவசமாக கொடுத்தது, அது திருப்பி கொடுத்துடணும். நம்ம வாங்கிட்டு ஒன்னொன்னா என்ன செய்யணும், கொடுத்துடணும்.
இப்போ ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ அந்த ஒரு 7,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்றதுக்குன்னா எதுலேருந்து செலவு செஞ்சிருப்பேன் சொல்லுங்க? எதுல செலவு செஞ்சிருப்பேன்? எப்படி செலவு செஞ்சிருப்பேன்? ஆரியா பார்க்குறீங்களே, ஸ்தாபனத்தில் இருந்தா. ஆமா, ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சாப்பாடுக்கு மட்டும். காலையில் 80 ரூபா 100 ரூபா சாப்பிட்டுருவோம் 2 பேர். மத்தியானம் 8 8 16, சில இடத்துல 100 ரூபா சாப்பாடு, 200 ரூபா. சாயங்காலம் 100 ரூபா. எவ்வளோ ஆச்சு? டீ கணக்கெல்லாம் சேர்க்கல, ஏன்னா அவங்க டீ குடிக்க மாட்டாங்க. டீ கணக்கெல்லாம் சேர்க்கல. பெட்ரோல் செலவு இருக்குல்ல, 100 ரூபாச்சு அடிக்கணும்ல, 500 ரூபா. எத்தனை நாள்? 8 நாள் ஆச்சு. போய் எவ்வளோ ஆச்சு? இதுல பஸ் சார்ஜ் இருக்கு, நிறைய காரியங்கள். சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பக்கம் வளர்ச்சி வரும்போது உங்களுடைய வளர்ச்சி மற்ற இடத்துல புது ஊழியங்களுக்கு உதாரணமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காருங்க? நட்டி வச்சிருக்கிறார். இந்த மாசம் சப்போர்ட் 3000 ரூபாய் வந்தது. அந்த 3000 ரூபாய்க்கு அங்க மெட்டீரியல் என்ன செஞ்சிட்டோம்? வாங்கிட்டோம். மெட்டீரியல் அங்க வாங்கியாச்சு. 2 பாய், 2 தலகாணி, இந்த பக்கெட்டு கிக்கெட்டு, சில பொருள் மோசை தான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு தான் கிளம்பி வந்தான். சரி, நான் என்ன சொல்றேன்னா, உங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்திருக்கிறாரு? நாட்டி வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் நீங்க வளரணும், பெருகணும். வளரணும், பெருகணும். எங்க? கர்த்தருடைய ஆலயத்துல. அந்த பெருக்கம் இங்கேயும் உதாரணமாய் உங்க காரியங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது உண்மையானா நீ எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் நாட்டுனது உண்மையானால், நீ கீழே வேரூண்டி மேலே படருவது உண்மையானால், நீ எப்படி இருக்கணும்? செழிப்புள்ளவங்களாய் இருக்கணும். இது ஆண்டவருடைய விருப்பம். இப்ப இருப்பான்னு சொல்லி வருது, அப்படிதானே? முதல் வரி வாசிங்க. பனையை போல செழித்து. சரிங்களா? இது அப்படி ஆரம்பிச்சுங்க. செழித்து வளருவான். என்ன செய்வான்? வளருவான். அடுத்து நாட்டப்பட்டவர்கள், அப்படிதானே? நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம் தெரியுதா? தெரியலையா? என்னது? இந்த வார்த்தை மட்டும் இல்ல, இது எந்த காலத்தை குறிக்குது? சரி, இப்ப நான் சொல்றேன், ஏன் பண்ணுங்க. பனையை போல செழித்து. செழித்து அண்ணா எந்த காலம்? இது நிகழ்காலம், வருங்காலம், இறந்த காலம். 3 காலம் இருக்குல்ல. இது எந்த காலம்? செழித்து அப்படின்னா எந்த காலம்? செழிப்பான் என்று சொன்னால் இனிமேல் நடக்க போறது. செழித்து ஏற்கனவே நடந்திருக்கு. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு விதத்துல செழிப்பா தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சில சொல்வாங்க, நான் நினைச்சது அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் செய்யறேன் பாஸ்டர். ஒரு கோரிக்கை நான் வச்சிருக்கிறேன், அது முடிஞ்சா நான் அதை செய்யறேன். இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறேன், இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், அது முடிஞ்சா ஒன்னு செய்வேன் சொல்றாங்க இல்லையா? இவங்க நிச்சயமா நினைச்சதை செய்வே மாட்டாங்க அந்த காரியங்கள். அல்லேலூயா. ஒன்னு செழித்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. அப்புறம் என்ன பாருங்க? வளருவான். இது எந்த காலம்? வளருவான்னா எந்த காலம்? எதிர்காலம். வெரி குட். வளருவான்னா வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் மம்மி அப்படி இல்லை. வளருவான்னா எதிர்காலம். இந்த காலத்துல செழிப்பா இருக்கிற இந்த செழிப்பு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நீ இருக்கும் போது, நீ உண்மையா ஜெபிக்கும் போது, வரக்கூடிய நாட்களில் நீ வளருவ. ஆமென். வளருவான். எப்படி வளருவான்? கேதுரு மரம் போல வளருவான். உன்னை சுத்தி இருக்கிற கண்கள் உன்னை பார்க்கும். சுத்தி இருக்கிற கண்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். என்னையா வளர்ச்சி, அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க உன்னை கண்டு. அதான் அடிக்கடி அந்த பாட்டு பாடுவேன். சுத்தி உள்ள கண்கள் இதை பார்க்கும். உன்னை சுத்தி இருக்கிற கண்கள், உன் அண்ட வீடு, அடுத்த வீடு, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, முன்னாடி இருக்கிற வீடு, பின்னாடி இருக்கிற உன்னுடைய சொந்தம், இனம், உன்னுடைய உறவுகள் உன்னை பார்க்கும். சுத்தி உள்ள கண்கள் பார்க்கணும். உன் ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கணும். ஏன்னா மரம் ஓங்கி வளர்ந்தா எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல.
நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வச்ச மரம் என்னை விட ஹைட்டா போயிருச்சு. நான் வச்ச மரம், இந்த எல்லா மரங்களும் நான் வச்ச மரங்கள் தான். இந்த மரங்கள் எல்லாமே நான் வச்ச மரங்கள் தான் சொல்லுவேன். நான் வச்ச மரம் என்னை விட என்ன ஆயிருச்சு? ஏன்னா அதோடைய வளர்ச்சி அது, நம்ம வளர்ச்சி இது. இன்னும் வர வர நம்ம சரீரம் குறுகிதான் போகுமே தவிர என்ன செய்ய, இனிமேல் வளர முடியாது. இந்த ரொம்ப ஹைட்டா இருக்கவங்க எல்லாம் அவங்க பாவம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு என்ன செய்வாங்க, கூணி விழுந்துருவாங்க. அவங்களாம் நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆனா எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆமா எத்தனை வயசுனாலும் நிமிர்ந்து தான் நடப்போம். கூணுக்கு வாய்ப்புகளே ரொம்ப கம்மி எங்களுக்கெல்லாம். ஸ்தோத்திரம். அப்ப செழித்திருக்கிறது இருக்கும்போது நீ உபயோகம் இருந்தால் வரக்கூடிய நாட்களை நீ வளருவாய். ஆமென். சரி, அடுத்து என்ன பார்க்கிறோம்? அடுத்து என்ன பார்க்கிறோம்? இருப்பார்கள். இது எந்த காலம்? இந்த காலம். இருப்பார்கள், இருந்தார்கள், இருக்கிறார், இருப்பார்கள், இருக்கிறார்கள். 3 காலங்கள் செழித்து நீங்க இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆனா மனசை விரும்ப மாட்டான். உன் கூடயே இருப்பான், உன்னோட உடன்பிறப்பா இருப்பான். உன் முன்னேற்றம் அவனுக்கு நிச்சயமா பிடிக்காது. உன் முன்னேற்றத்தை அவன் கண்டு சந்தோஷப்படவே மாட்டான். உன் முன்னேற்றத்தை கண்டு அவன் மெச்சவே மாட்டான். பரவாயில்ல, என் தம்பி, என் அண்ணன், என் சகோதரன், என் மாமா, மச்சான், என் அக்கா, தங்கச்சி கஷ்டப்பட்டாலும் இப்ப நல்லா இருக்காங்க வாயில சொல்லுவான் தர அவன் உள்ளத்திலிருந்து என்ன செய்யாது, வராது. உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு பக்கத்துல ஒரு கசப்பு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் தாராளமா சொல்லுகிறார், வளர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. சரி, இப்பதான் செய்திக்கு நான் வர்றேன். இந்த நீதிமான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வர்றோம், இந்த அந்த அடிப்படையில் தான் வர்றோம். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு காலங்கள் எப்படி ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் எழுதின புஸ்தகம், ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு பகுதி, நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இது 2வது பகுதிக்கு நான் வர்றேன். எப்படி இருக்க வேண்டிய மக்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு, அந்த ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு எழுதும் போது அவர் இப்படி எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அந்த படியே, எந்த படியே, மேல நிறைய காரியம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. சொல்லி முடிச்சிட்டு அந்த படியே, அந்த முன்னாடி நம்ம பார்த்த சங்கீதம் 92, 12, 13 சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? அந்த படியே நீதிமான் ஒருவனாகும் இல்லை. என்னையா அங்க நீதிமான் செழிப்பான், நீதிமான் பிழைப்பான் அப்படிலாம் இருக்க, இங்க நீதிமான் ஒருவனும். அப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. இப்ப இந்த சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளைகள் கிட்ட போய் இந்த அதுக்கு பேர் அது கிளுகிழுப்பையா, கிளுகிழுப்ப, அது சின்ன பிள்ளை இருக்கும்போது அது ஆட்டும் போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சிரிப்பாங்கல்ல, பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்காக நம்ம சிரிப்பு காட்டிக்கிட்டே இருப்போம். அதே கிளுகிழுப்ப, அதே ஆளு சின்ன பெரிய ஆள் ஆயிட்டார், 60 வயசுக்கு மேல பிறகு முகத்துக்கு நேரம் இப்படி ஆட்டி பாருங்க, என்ன வரும்? அதே ஆள் தானே, அன்னைக்கு பக்க சிரிச்சு இல்ல, இப்ப என்ன கோபம் வருது உனக்கு? அப்படி இந்த ஆள் இப்படி என்ன செஞ்சுட்டான், மாறிட்டான். விளங்குதுங்களா? 300 முறை சிரிச்சவங்க நம்ம எல்லாமே. சின்ன பிள்ளைகள் இருக்கும், இப்ப இல்லம்மா. சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன செய்யுமா, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிரிக்குமா? 300 முறை சிரிக்குமா. எதுக்கு சிரிக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. சின்ன பிள்ளைகள் பார்த்தா அதுவா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுவா சிரிக்கும். அவன் என்ன நம்மால் சொல்றது, அது சாமி என்ன செய்யுது, அதுக்கு கிச்சு கிச்சு மூட்டுது. சாமிக்கு அதை தான் வேலை பாருங்க. அது கிச்சு கிச்சு மூட்டுது, அதுவா சிரிக்கும், சரி அதுவா அழுகும், தூக்கத்தில் இருக்கும்போது அழுகும். என்னன்னு கேட்ட சயின்டிஃபிக் முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க அம்மா எப்பெல்லாம் சிரிச்சிச்சோ அது வகுத்துக்குள்ள இருக்கும்ல, கேட்கிற திறன் அதுக்கு உருவாகி இருக்கும். சரிங்களா? அதனாலதான் பிள்ளைகள் 6 மாசம் 7 மாசம் வகுத்துக்குள்ள உருவான பிறகு அவங்க அதிகமா பைபிள் படிக்கணும், அவங்க அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா வொர்ஷிப் நடத்தணும், நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே பேசணும். அந்த கரு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அது கேட்டுக்கிட்டே இருக்கும், கரு அது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, எப்பா வகுத்துப்புள்ளக்காரன் என்ன செய்யாத, அழுக விடாத, அது சந்தோஷமா வச்சுக்க. என்ன காரணம்? இது அவங்களுக்கு தெரியாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும், அப்படிதான் விரும்புவாங்க. விளங்குதான் சொல்லுவங்களுக்கு? சரி, இப்ப
அந்த குழந்தை தானா அழுகும், தானா சிரிக்கும். ஏன்னா அவங்க அம்மா இருந்து குழந்தை சிசு வகுத்து இருக்கும் போது அது சிரிக்கிற நேரம் இது மைண்ட்ல வாங்கி வச்சுக்கிட்டும் சிரிக்கும். அது அழுகிற நேரத்துக்கு இது என்ன சில வேலையில சில வீர்னு அழுகும். பாத்தீங்களா, படுத்திருக்கும் வீர்னு அழுகும். உடனே ஏதோ காத்து கருப்பு வந்துருச்சு, ஏதோ வந்துருச்சு சொல்லி தூக்கிட்டு என்ன செய்வாங்க. இவங்களுக்கு அதை தவிர இந்த மூதேவிகளுக்கு வேற ஒண்ணுமே தெரியா. 85 வயசு வர்றானே, நான் வாய்க்காலுக்கு போனேன் பயந்துட்டேன் சொல்லி வர்றானே எங்க ஜோம் பண்ண. 85 வயசு. அவர் சின்ன வயசுல இருந்து அந்த வாய்க்காலே குளிச்சவர், அந்த வாய்க்கால இந்த வாய்க்கால் பக்கம் தான் வீடு, அதிகமா வாய்க்கால போனவர் 85 வயசுல சொல்றாரு, நான் அங்க வாய்க்காலுக்கு போனேன் பயந்துட்டேன். சரி தாத்தா எப்படி இருந்துச்சு? தண்ணியில கல்லு போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அது பார்த்து உளிக்கு விழுந்தேன், அதுல இருந்தே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. 80 வயசு ஆனாலும் தூக்கம் வராது. குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு என்ன தூக்கமே. இன்னைக்கு நல்லா நீங்க எங்களா தூங்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் 45 வயசு 50 வயசுக்குள்ளதான் எல்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் படுத்தோன்னு தூக்கம் வந்துருதா? இல்ல 7 மணிக்கு தான் நீங்க இது பண்றீங்களா, எந்திரிக்கீங்களா? படுக்கும் போதே 11 மணிக்கு. ஆமா இல்லையா? 11 மணிக்கு படிக்கிறீங்க, 5 மணிக்கு தூக்கம் களைஞ்சிரும். அதுக்கப்புறம் சோம்பேறி தூக்கம் ஒன்று இருக்கும். கையை முடக்க கொண்டு காலை முடக்க கொண்டு அங்கிட்டு இங்கிட்டு அந்த பெட்ல என்ன செய்யறது, அப்படியே உருண்டுகிட்டு கிடப்போம். அது தனி. நமக்கே எப்படின்னா 80 வயசு உள்ளவங்களுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு. ஏன்னா வேதமே சொல்லுது, குருவி சத்தத்தை கேட்டு தூக்கம் கலைஞ்சிருமாமா. அது கூட அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா அதே ஆளு திருமணம் முடிஞ்ச புருஷல ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்படித்தானே? அந்த அம்மா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். ஆஸ்பத்திரிலாம் கூட்டு போவாங்க, கொரட்டை விடுறாரு, தூக்கமே போச்சு அப்படிலாம் கூட்டு போவாங்க. ஆனா கொஞ்ச நாளான பிறகு அந்த கொரட்டை இருக்குட்டியா, ஏன்னா அந்த கொரட்டை சத்தம் கேட்டாதான் எனக்கே தூக்கம் வருது. அப்படி என்ன ஆயிட்டாங்க, அந்த அம்மா கொரட்டை சத்தம் கேட்டு பழகிட்டாங்க. சரி, இப்ப அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. 300 தடவை ஒரு நாளைக்கு சிரிச்சவங்க தான் நம்ம. இன்னைக்கு என்னதான் ஜோக் அடிச்சாலும் சிரிக்க வச்சிருயா பாத்துடலாம். இப்படிதானே? கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குமே, ஸ்தோத்திரப்பா, கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குமே, வாய் விட்டு சிரிக்க மனசு வர மாட்டேங்குதே. என்ன காரணம்? என்ன காரணம்? மனசுக்குள்ள பாரம், சீட்டு கவலை, குழு கவலை, வாடகை கொடுக்கறன்னு கவலை. ஆமா இல்லைங்களா? அப்படி இருந்த சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லா தேவைகளும் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லா தேவைகளும் சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடினாலே ஏன் சொல்லுது, கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அவரும் உன்னை ஆதரிப்பார் அல்ல, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தபடியே நீதிமான் இல்லை, ஒருவனாகும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. உணர்வு என்னதான் வசனங்கள் உணர்த்தினாலும் அது உணர்வு கொள்ளாத மக்கள். அவங்க சூழ்நிலையே பார்த்துக்கிடுவாங்க, பிறருடைய காரியத்தை யோசிக்கவே மாட்டாங்க. இருக்காங்கல்ல, நம்ம தேவைதோ நான் வகுறதே சாப்பிட்டுறோம், அதுக்கப்புறம் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இருந்தா சாப்பிடு, இல்லாட்டி ஆகி சாப்பிடு, அதை பத்தி எனக்கு கவலையே. தன்னை பத்தியே யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா இல்லைங்களா? தன்னை பத்தியே யோசிக்கிறது. சரிங்களா? அப்ப சொல்றாரு, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இந்த லிஸ்ட்ல நீதிமான் தான் வந்தா, நீதிமான் குச்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன சொல்றது, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும். இப்ப ஒருத்தர் ரெண்டு விதிவிலக்கல்ல, எல்லோரும் வழி விலகுனாங்க. வழி விலகும் போது என்ன செய்வாங்க? கெட்டு போவாங்க. எந்த வழி என்றால், இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். ஆமா இல்லைங்களா? நானே வழியா இருக்கிறேன். அந்த வழியில நடக்காமல் தன் வழியிலே போனான் என்று வேதம் இருக்கு. ஏசாயாவில் இருக்குல்ல, தன் வழியிலே அவனுக்குன்னு ஒரு வழியை நியமித்துக் கொண்டு, அவனுக்குன்னு ஒரு வழியை பிடித்துக் கொண்டு அந்த வழியிலே போனான். ஆனா ஏசு சொன்னார், நான் தான் வழி, நான் தான் வழி. என்ன இல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவன் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. யோவான் 10 பார்க்கிறோம், நானே வாசல், என் வாசல் வழியாய் உள்ளே வருகிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதான் சங்கீதம் 23 பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி
அடையேன் என்று சொல்றார். அப்ப வாசல் வழியாய் வருகிறவன், இயேசுதான் அதுக்கு வாசல். அந்த வாசல் வழியா உள்ள வருகிறவன் உள்ளும் புறமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். இப்ப என்ன சொல்றது, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எப்படி அவங்க கெட்டு போனாங்கன்னு நான் எப்படி அடையாளம் தெரியுதுன்னு, நன்மை செய்கிறவன் இல்லை, நல்லது செய்யறவன் என்ன இல்ல இல்ல, ஒருவனாயும் இல்லை. நல்லவன் செய்ய இல்லை என்று ஜெனரலா சொல்லிட்டு ஒருவனாகிலும் இல்லை. சபையில உங்களை என்னை கர்த்தர் நட்டு வச்சிருக்கிற நோக்கம், நீ வளர வேண்டும், உயர வேண்டும், நீ செழிக்க வேண்டும். 3 ஆசீர்வாதங்கள்: வளரணும், பெருகணும், செழிக்கணும். 3 காரியங்கள். அப்படி இருக்க வேண்டிய மனுஷன் இன்னைக்கு கெட்டு போனது நிமித்தம் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பக்கத்துல புள்ளி இருக்கா, நிறுத்தணும். அதெல்லாம் ஒரு பாயிண்ட். அவங்க கெட்டு போனதுக்கு என்னதையா அடையாளம்? அவங்க தொண்டை எப்படி இருக்கு? திறக்கப்பட்ட பிரேத குழி. சுடுகாடை தோண்டினா எப்படி இருக்கும்? சுடுகாடு தோண்டினா எப்படி இருக்கும்? 1 மாசம் ஆயிடுச்சு, ஒருத்தர் இறந்து தோண்டி வச்சாச்சு. தோண்டணும்னா சில பேர் வாயை திறந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. வாயை திறந்தாலுமே சொல்லுவாங்களே, நான்லாம் கூவம் மாதிரி, கூவம் கொந்தளிச்சிடும். கூவம் என்ன தெரியுமா? அது ஒரு ஆறு. ஒரு காலத்துல ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல அருமையான ஆறு. அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு இடமா இருந்துச்சாமா. அதுக்கு பேர் வந்து மதராஸ். அதுக்கப்புறம் சென்னைன்னு மாத்தினாங்க. சென்னை என்ன தெரியுமா? சென்னப்ப நாய்க்கர் அவர் கொடுத்த இடமா சென்னை எல்லாமே. அவருடைய பூமி அது. சென்னப்ப நாய்க்கர் அவருடைய பேர்தான் சென்னை என்று வச்சதுக்காக சென்னையுடைய வரலாறு நாம் வந்து படிக்கிறோம். விளங்குதுங்களா? அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. வாய இங்க வந்தாலே தோத்துறோம் 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 தோத்துறோம், ஐயா அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போன உடனே என்ன வந்துருது? வாயிலிருந்து அர்ச்சனை வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். தொண்டை திறந்தாலுமே திறக்கப்பட்ட பிரேத குழி என்ன நாத்தம் வருமோ அந்த மாதிரி. ஏன்னா அதான் சொல்லுவாங்களே, அந்த கூவம். இன்னைக்கு அந்த கூவத்தோட நிலைமை, கூவம் என்றால் ஹோல்சேல் சாக்கடை. மெட்ராஸினுடைய சென்னையினுடைய சாக்கடை, மெயின் சாக்கடை தான். எல்லாம் பாதாள சாக்கடை எங்கதான் வந்து விழுகும்? கூவத்துல தான் வந்து விழுகும். அந்த கூவம் போய் ஆறுல போய் என்ன செய்யும்? சமுத்திரத்துல போய் சேர்ந்துடும். விளங்குதுங்களா? கூவம் என்றால் ஒரு ஹோல்சேல் சாக்கடை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. எல்லோரும் என்ன செய்தாங்க? வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக இல்லை என்று எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்றேன்னா, அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. 2வது, அவங்க நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடு கீழே என்ன இருக்கா? பாம்பின் விஷமா இருக்கா. அப்புறம் அவங்க வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மேலும் சபித்தலும் துபித்தலும் ஒரு வாயிலிருந்து புறப்பட கூடாது. உங்களை வையிறாங்களா, நீங்க திருப்பி வையாதீங்க. சபிக்கிறாங்களா, நீங்க நல்லா இருங்க சொல்லிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி யார் என்று அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்க. அவங்க யாருன்னு நீங்க அடையாளம் கண்டதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்ய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று பொருள். சரிங்களா? இயேசுவை வையாத வையா உங்களை வைய போறாங்க. இயேசுவை படுத்தாத கஷ்டமா உங்களை படுத்த போறாங்க. இங்க எல்லாவற்றையும் அவரை நோக்கி பாருங்க. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவரை நம்ம பார்க்கும்போது நம்மளை பேசுகிற, நம்மளை எகத்தாளம் பண்ணுகிற, நம்ம கேலி பண்ணுகிற இவங்களை ஒரு பொருட்டாவே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. சில சொல்லுவாங்க, அண்ணே அடுத்தவங்க வஞ்சா பரவாயில்லண்ணே, என் அண்ணனே இப்படி என்ன சொல்றான், என் தம்பியே சொல்றான், எங்க அம்மாவே சொல்றாங்க சொல்லுவாங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்படுவாய். என் நாமத்தினால் எல்லாராலும் பகைக்கப்படுவாய். உன்னால எந்த கெடுதல் அந்த வீட்டுக்கு இல்ல. உன்னால அந்த குடும்பம் ஆசீர்வாதம் தான் இருக்கு. நாம உணர்றோம், ஆனா அது அவங்களுக்கு என்ன செய்யாது? உணராது. குற்றம் கண்டுபிடிக்கிற பார்வை. அப்படியெல்லாம் நெருக்கம் வரும்போது யாரதான் பார்க்கணும்? இயேசுதான் பார்க்கணும். அவருக்கு வராத பிரச்சனையா? அவருக்கு வராத பாடுகளா? அவரை வையாத வையா? அவர் முகத்துல துப்புனாங்களே. ஒரு ராணுவத்தினுடைய கூட்டமே கூடிக்கொண்டு முகத்தில் துப்பிச்சா. நம்மளை பார்த்து ஒருத்தர் யதார்த்தமா கீழே துப்புனா கூட நமக்கு என்ன வந்துடுது? என்ன பார்த்துதான். அவங்கள பார்த்தே இருக்க மாட்டாங்க. பல்லு விளக்கிட்டு இருப்பாங்க. பல்லு விளக்குற போது எச்சி என்னதான் செய்வாங்க?
துப்பும் போது ஒருவேளை வந்திருக்கலாம், இவர் பார்க்காம இருக்கலாம். என்ன பார்த்தா துப்புறார், இந்த அக்கா என்ன பார்த்தது என்ன செய்யுது, விளங்குதுங்களா? ஏதோ ஒரு மனசுல ஒரு இருக்குன்னு அர்த்தம். இயேசு முகத்துல துப்புனாங்க. உங்களுக்காக எனக்காக எல்லாத்தையும் இயேசு சகித்தார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ற நாம என்ன செய்யணும்? இந்த பூமியில் வரக்கூடிய பாடுகளை சகிச்சே ஆகணும். ஆனா உங்களுக்கு பரலோகத்தில் நித்திய பங்கு உண்டு, நித்தியத்தில் மகிமையுள்ள வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்காக தான் இவளை நம்ம சகித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அவங்களுடைய வாயின் சவிப்பினாலும் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. 15, அவர்கள் கால்கள் ஆமா ஆமா பாவம் செய்யறதுக்கு அவங்க கால் என்ன செய்தா? ஓடுதான், எல்லாம் ஓடுது ரத்தம் சிந்துறதுக்கு. 16, அவர் வழிகளிலே, அவங்க போற வழி நல்ல வழியில். இங்க என்ன சொல்றதுக்கு? எல்லோரும் வழி விலகி போயிட்டாங்கன்னு. இங்க என்ன சொல்ற? அவங்க தேர்ந்தெடுத்த வழி எப்படிப்பட்ட வழி? நாசமோ நிர்பந்தமோ? அவர் வழிகளிலே அந்த வழிதான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர இயேசுவாகிய வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. அதனாலதான் அந்த 3 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க வேண்டியவர்கள் இப்படி வழி விலகி போயிடுறாங்க. நீதிமான் ஒருவன் இல்லை. அது கீழே 17ஆம் வசனம். சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். எந்த வழியில போனா சமாதானம் சொல்லி என்ன செய்யல அவங்களுக்கு தெரியல. எப்படியாவது ஒரு காரியங்கள் போகணும். ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னார், நீங்க ஊழியத்துக்கு போங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது வீட்டை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. சமாதானத்தின் பாத்திரர் அந்த வீட்டில் இருந்தா நீங்கள் சொன்ன சமாதானம் அந்த வீட்டில் பலிக்கும். அந்த சமாதானத்தை பாத்திரராக இல்லைன்னா நீங்க கூறின சமாதானம் உங்ககிட்டயே வந்துடும். ஸ்தோத்திரம். இங்க அவர்கள் சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். 18 கடைசி. என்று எழுதியிருக்கிறதே. அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இல்ல? பயம் இல்ல. கடவுள் பயம் என்பது கிடையாது. கடவுள் நம்மளை ஒரு பார்க்கிறார் என்ற பயம் இல்லை. சொல்லுவாங்க, எனக்கு நானே கடவுள், எனக்கு நானே கடவுள். அதனாலதான் அங்க சொல்றாரு, நீதிமான் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று அவர் வேதனையோட சொல்லுகிறார். 23ஆம் வசனம் பாருங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. மேல சொன்ன அந்த லிஸ்ட், இப்படியெல்லாம் இருந்தவங்களை ஆண்டவர் என்ன செய்ய? தமது நீதியினால அவர்கள் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். உங்களை என்ன பண்ணிட்டாரு? இப்ப போன லிஸ்ட், இதுல ஏதாச்சும் நமக்குள்ள ஒண்ணு இருக்க, நமக்குள்ள இருந்திருக்குமா? இல்லாம இருந்திருக்கும்ல, அது நமக்கே தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் 24 தான் பார்க்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீங்களான யாராயிட்டோம்? நீதிமான்கள். அல்லேலூயா. எப்படி நீதிமான்கள் ஆகிறோம் என்றால் சும்மா வார்த்தைகள் அல்ல. 5:9 வாசிங்களே. 5:9 அதே ரோமர்ல 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்ன ஆயிட்டோம்? இப்படியாக இயேசுடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாமளா நீதிமான்களா ஆகல, அவரால நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் யாரு கிடையாது, யாருமே நீதிமான்கள் அல்ல. இப்படி இருந்த நம்மள அவருடைய ரட்சிப்பினாலே அவருடைய மீட்பினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தகரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பாவ மன்னிப்பு, அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லை. எல்லாம் ஸ்தோத்திர புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எல்லா வேதங்களிலும் ரத்த சிந்துதல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மிருக ரத்தம் அல்ல, பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நாமளா ஆகல. நாமளா ஆகிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்புகள் இல்ல. அவர் ரத்தம் சிந்தினதுனால நம்மளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அது கீழே வாசி தம்பி. கோபக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இது முடிவு பரியாந்த வரைக்கும். கோபக்கிணிந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தாங்க இல்லையா? பெரிய பெரிய அதிகாரிகள் வர்றாங்க, பொதுமக்கள் வந்தாங்க, அரசாங்க வேலை உள்ளவங்க இருக்காங்க, எல்லாம் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களை வகை காட்டுனது யாரு? இங்க அதாவது கோபாக்கினிலிருந்து கர்த்தர் நம்ம தப்பித்து இருக்கிறார். இந்த வழியில போனா கோபக்கிணி வராதென்று உங்களுக்கு வழிகாட்டுனது யாரு? அதேதான், அதே வார்த்தை அச்சு பிசகாமல் மத்தேயு 24 இயேசுநாதன் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டுனது யார் என்று இயேசுவும் மத்தேயு 24 அவரும் சொல்லுகிறார். இன்னைக்கு யாரு மூலியமாவோ நம்மளுக்கு ஆண்டவர் பத்தி அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. இன்னும் அறிவிக்கப்படாத ஜனங்கள் யாராலும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆகையினாலே இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க, கோபக்கிணிக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று இங்க சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம இப்படி இருந்தவங்களை எப்படி கர்த்தர் மாத்திருக்கிறாரு? இது ரோமர் 3 10 18 முடிய வாய்ச்சோம் இல்லையா? இப்படி இருந்த நம்மளை இயேசுவோட ரத்தத்தினால நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். அப்ப நீதிமான்களா ஆக்கினது உண்மையா இருந்தால் சங்கீதம் 92 12 13 அந்த 3 ஆசீர்வாதங்கள் நம்ம மேல் வந்து நமக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறனால அதுக்குரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான்கள் இல்லாத நம்மளை நீதிமான்கள் ஆக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டு வச்சிருக்கிறார். நாம வளரணும், பெருகணும், செழிக்கணும். வளரணும், பெருகணும், செழிக்கணும். எங்க இருக்கும்போது? கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் பனையை போல செழிப்பான். அந்த பனையோட தன்மை என்ன? மழை வந்தாலும் அப்படியே இருக்கும், வெயில் அடிச்சாலும் அப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? நிறைய ஆசீர்வாதம் வந்தாலும் தாழ்மைப்படணும். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள் கிடைக்காம போனாலும், வசனத்து நிமித்தம் சில பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக செழிப்பாக தான் இருக்கணும். இவங்க தான் பனைமரத்துக்கு ஒப்பனையா இருக்கிறாங்க. வாழை மரம் போல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா செழிப்பா இருக்கும். ஒரு வாரம் தண்ணி இல்லைன்னா அப்படியே சொரங்கி என்ன செய்யக்கூடாது? அப்படி விழக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பனைமரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பனைமரம் அதிகமாக கெட்டித்தன்மை உள்ளது, நல்ல திடத்தன்மை, வைரம் பாஞ்சது சொல்லுவாங்கல்ல, வைரம் பாஞ்ச கட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? வைர நெஞ்சங்களா இருக்கணும், கெட்டி உறவுகளா இருக்கணும், நமது திடமனதா இருக்கணும். கர்த்தர் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை நட்டி வச்சிருக்கிறாரு. நீங்க செழிப்பீங்க, நீங்க வளருவீங்க, நீங்கள் பெருகுவீங்க. எல்லாம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம்.